ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ஸோ ஸ்பெஷல் வந்துட்டு தேங்காய் பால் பாசிப்பருப்பு சாதம் அண்ட் சைடிஷ்க்கு கேரட் பீன்ஸ் அண்ட் எக் ரோஸ்ட் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ், ஹோட்டல் ஸ்டைல், ஷாப்பிங், விளாக் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் நம்ம போடுறதா இருக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் இல்லையா, அதுக்காண்டி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகை நான் தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி வாசனை வர அளவுக்கு வதக்கி எடுத்துப்போம். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் பாசிப்பருப்பை நான் கழுவி ஊற வச்சுருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கிளறிப்போம். தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன், நான் ஃபில்டர் பண்ணி தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க 1 கப் அரிசிக்கு. 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு ஃப்ளேவருக்கு நான் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணாமல் அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ காரமாக இருக்காது, ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்கு மட்டும்தான். அண்டு குக்கரை மூடி போட்டு மூடி 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு குட்டி பச்சை மிளகாவில் நான் அது பாதி தான் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும். அண்டு கேரட் பீன்ஸை நல்லா பொடிசான கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஹெவியாக ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 1/4 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு நல்லா கிளறி விட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சு வேக வைங்க. மாதிரி வாட்டர்லாம் ட்ரை ஆன பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷம் கிளறி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே. அண்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு பட்டர் கார்லிக் எக் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல்லு பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு பூண்டோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், பட் கருகக்கூடாது. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், அதை பாதியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பட்டர் ஸ்வீட் கார்ன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறம் நான் 1 கப் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், அதையும் இப்போ அதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடியும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ். அண்ட் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கோங்க. இல்லை அவங்க விருதாவே சாப்பிட்றாங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ண தேவையில்லை. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் வீடியோ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. வாங்க லஞ்ச் பாக்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ பாக்ஸில் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்காண்டி. அண்ட் எப்போதும் போல் ஒரு எக்கு நம்ம எடுத்துக்கலாம்.
அண்டு பொரியல் வந்துட்டு கொஞ்சமாக, ஏன்னா நிறைய வைக்க வேண்டாம், நிறைய வச்சோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ கொஞ்சமாக வச்சா போதும். அண்டு பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அது கண்ணில் தென்பட்டுச்சு அப்படின்னா எடுத்து தூர வீசிடுங்க. ஸோ லஞ்ச் பாக்ஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்குள்ளே போகலாம். அதுக்கு பட்டர் ஸ்வீட் கார்னும் அண்டு ஒரு ரம்புட்டான், கொஞ்சமாக திராட்சை, டேட்ஸும் நட்ஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணியாச்சு. தேங்க்யூ.